தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார். நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் கூட நம்ம நட்சத்திரங்களை சொல்லி தான் பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். அது எப்படிங்க நமக்கு இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாக இருக்குங்க. அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த 27 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9ங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 பாதங்கள் இருக்குது, அதாவது 4 பிரிவுகள் இருக்குது. அப்போ ஒரு நட்சத்திரம், அப்போ 27 × 4 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இப்போ இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், எந்த விஷயங்களை செய்யலாம், எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது, என்ன கலரை பயன்படுத்தலாம், எந்த தெய்வத்தை இவங்க வழிபடலாம், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன, இவங்க என்ன மரம் வளர்க்கலாம், என்ன உணவு சாப்பிடலாம், அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு இவங்க நல்லது பண்ணால் நல்லது, எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம், நீங்கள் இப்போ திருவாதிரையாக இருந்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க. நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல 3 நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம விதி மதி கதின்னு சொல்லுவோம். இந்த விதி மதி கதியை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரம், அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம். அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த 3 கிரகங்களும், அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்குது, லக்னாதிபதி எங்கே நிற்குது, உங்கள் சந்திரன் எங்கே நிற்குது, இது 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரக்குரிய வீடியோவை கேளுங்க, அதற்குரிய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம். ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்தில் 9வது நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் புதனோட நட்சத்திரங்கள்ங்க. ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசிங்க. அப்போ இவங்க கிட்ட நட்சத்திராதிபதியான புதனோட தன்மையும் ராசி அதிபதியான சந்திரனோட தன்மையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. இதோட வடிவம் எப்படி இருக்குன்னா, 6 நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆயில்ய நட்சத்திரங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா, ஒரு அக்னி மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும். இவங்க சந்திரனோட ஆதிக்கம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கிறனால எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தாய்மை உள்ளம், இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் தன்னை மாதிரியே கருதக்கூடியவங்களா இருப்பாங்கங்க. இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம். அப்போ அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட உடன்பிறப்போட ரொம்ப பாசமாக இவங்க இருப்பாங்க. இனிமையாக பேசி அடுத்தவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வோடு இவங்க பேசுவாங்க. அதனால் இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல உடல் வலிமை, அதே மாதிரி மனோதிடம் இருக்கும். எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருக்குங்க. இளம் பருவத்திலேயே உங்களுக்கு சுக்கிரதசை வந்துருங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பெரியவங்க கிட்ட பார்த்திங்கன்னா குறிப்பாக அப்பா கிட்ட மதிப்பும் மரியாதையாகவும் நடந்துக்குவாங்கங்க. வாழ்க்கை துணை கிட்ட அதிக பாசமாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க கிட்டையும் அதிக பாசமாக இருப்பாங்க. அவங்களோட வசதிக்கு, அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்யவே மாட்டாங்க. திட்ட
திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா புதன் அப்படின்னா திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்க. புத்திசாலித்தனத்துக்கான அதிபதி அப்படிங்கிறவங்களும் புதன். அந்த புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கனால இவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டா அதில் அவங்களால நிலச்சி நிற்க முடியாது. ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். இது உங்களோட நெகட்டிவ்ங்க. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு இது செஞ்சால் நமக்கு என்ன, இதை வந்து செய்யலைன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அப்புறம் இறங்கணுங்க. இல்லைன்னா இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. இது வந்து இவங்களோட மைனஸுங்க. அந்த ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி எல்லா சகல வசதிகளோடவும் ஆடம்பரமாகவும் வாழணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தவறான பாதைக்கு போகவே மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில் டாக்டர்ஸ் இருக்கலாம், இல்லை இவங்களே டாக்டராக இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் இவங்க குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வீட்டை வந்து பராமரிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைங்க. சட்டத்துக்கு புறம்பானவர்களோடு இவங்க பழகவே மாட்டாங்கங்க, பழகவும் கூடாது. அவங்க இவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க, அதனால சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்கிறவங்களோட உங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறது வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்த தசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க புதன் தசை 17 வருஷங்கள்ங்க. அடுத்து கேது தசை 7 வருஷங்கள். இந்த 7 வருஷம் கேது தசையில் இங்கே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை அப்படின்னு பார்த்தோம்னா 20 வருடங்கள்ங்க. அடுத்து சூரிய தசை 6 வருடம். 5வது தசையான சந்திர தசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருட காலங்கள் இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான நீங்கள் தசை அமைப்புகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், உங்கள் நட்சத்திர கோயில்கள் என்ன, உங்களோட உணவு என்ன, உங்கள் பறவை, உங்களோட மரம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போங்க. உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சலி பறவை, சிட்டுக்குருவிங்க. சிட்டுக்குருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு வைக்கிறது, அரிசி, நவதானியங்கள்லாம் அதுக்கு வந்து போடுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது தினமும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா மோர் வற்றல் குழம்புங்க. இதை அடிக்கடி நீங்கள் சாப்பிடணும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரனால நீங்கள் அதை வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான மலர் அப்படின்னா செவ்வரளி மலரும் வெண்காந்தல் மலரும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். முடிஞ்சால் செவ்வரளி, நல்லா அரளியிலே பாருங்க, நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும். அந்த அரளி செடி உங்களோட ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கி வீட்டில் வளருங்க. இது ஈஸியாக தொட்டிகளில் வளர்க்கலாம். அதனால இது எல்லாத்தாலையும் முடிகிற விஷயம்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மரம் அப்படின்னா புன்னை மரம்ங்க. புன்னை மரம் வாய்ப்பு கிடைச்சா வளர்த்தலாம். இல்லைன்னா புன்னை மரம் வந்து ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு புன்னை மரத்திட்ட போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது, அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா லட்டுங்க. நீங்கள் வந்து லட்டு உணவில் எடுத்துக்கிறதும் உங்களோட ஆயில்ய நட்சத்திர நாளில் லட்டு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே சாதகம். உங்களுக்கான பழங்கள் அப்படின்னா வந்து என்னென்ன கீரைகள் நீங்கள் சாப்பிடலாம், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான சித்தர் அப்படின்னா அகத்தியருங்க. அகத்திய சித்தரோட வழிபாடு, அதுவும் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கற்கடகேஸ்வரர், திருதேவன்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரரும், திருப்புரம்பியம் கும்பகோணம் பக்கத்தில் திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் கோயிலும் உங்களுக்கான நட்சத்திர கோவிலுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கரன் கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம், அடுத்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், இந்த 3 கோயில்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க உத்திரட்டாதி நட்சத்திரங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் நீங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் செய்யறத தவிர்த்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உங்கள் வாழ்க்கை துணையாவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டாவோ ஈவன் வச்சுக்கிறது கூட வேண்டாங்க, கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா யானை படத்தை உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குருவி படம், ஸ்ரீராமர் பட்டாபிஷேக குளத்தில் இருக்கார் இல்லைங்க, அந்த படம்,
இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உங்களுக்கான கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்கி கலர் அப்படின்னா பிளாக்கிஷ் ரெட் கலருங்க, அப்படி இல்லாமல் ஐவரி ஆஷ் கலர். இந்த 2 கலரும் உங்களுக்கு சூப்பரான கலரு. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7, 1, 9ங்க. இந்த 3 நம்பர்லும் ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறதுக்கு, மெக்கானிக்கல் ஃபீல்டில், சட்டத்துறையில், குறிப்பாக சட்டத்துறையில் டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் குழந்தைங்க ஆயில நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான படிப்புகளை அவங்கள தேர்ந்தெடுத்துக்கும் போது அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம், லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னு சொன்னீங்க. எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க, லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரியலைங்க, பார்க்க தெரியலைங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை, ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.